என் பக்கத்தில் இருந்தவனுடைய கொலைக்கு என் எதிரில் இருந்தவனுடைய ஒரு கொலையை வச்சு நீ சமப்படுத்திட்ட. இது எனக்கு எப்படி சந்தோஷத்தை தரக்கூடியதா மாறும்? நீ சொல்ற அதே பெண், அமித்ஷா சொல்லுகின்ற அதே பெண்ணை பாஜகவினுடைய சங் பரிவார கும்பல் தீவிரவாதிகளோடு தொடர்பு படுத்தி, பல்வேறு ஆண்களோடு தொடர்பு படுத்தி, கேவலமாக சித்தரித்து வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்களே, அது அவங்களை காயப்படுத்தாதா? அந்த காயத்திலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வருவார்கள்? அந்த பெண் பேசின பேச்ச இந்தியாவால மறக்க முடியுமா? தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் அவங்க யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அதுல ஆம்பளை ஐடியை பூரா ஃபில்டர் பண்றது, அந்த ஆம்பளை ஐடியில முஸ்லீம் ஐடியை பூரா ஃபில்டர் பண்றது, இவங்க கூடலாம் இந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆபாசமா அருவருப்பா பேசக்கூடிய பேச்சுக்களை பாஜக தானே செய்தது. சரி, லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷியை வச்சு பிரஸ் மீட் கொடுத்தீங்க. நீ எதுக்கு சோஃபியா குரேஷியை கூப்பிட்டு வந்தன்றது ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். நாங்க முஸ்லீமுக்கு ஆதரவா இருக்கிறோன்ற ஒரு பாவலா காட்டுவதற்காக சோபியா குரேஷியை கூட்டிட்டு வந்தீங்க. சோபியா குரேஷி வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாரு. பாஜகவை சேர்ந்த அமைச்சர், மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர், பாஜக தலைவர் விஜய் ஷா அப்படின்றவரு சோபியா குரேஷிகள் தீவிரவாதிகளின் தங்கைகள்னு பேசி இருக்கிறாரு. அதுக்கு என்ன பதிலு? நீ சாயங்காலம் 7 மணிக்கு மோடி வந்து சொல்லுவாரா? மோடி கிழிப்பார். மோடி வந்து என்ன சொல்லுவாரு? ஏன் இப்ப நேத்து இந்த தீவிரவாதிகளை சுட்டு கொண்ட இமேஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இது தகவல் படி என்ன அப்படின்னா நேற்று இரவு நடந்த அல்லது நேற்றே நடந்த தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இமிடியேட்டா சுட்டு இப்ப உடனே போட்டோவை கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபோரன்சிக் எவிடன்சஸ் கன்ஃபர்ம்ட் அப்படின்றாங்க. சோ நீங்க கொன்றதற்கு பிறகு அந்த உடல்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வின் முடிவுகள் வந்திருக்கிறது. அப்போ நேற்றைய முன்தினமோ இந்த தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக அறிய முடிகிறது. ஒரு 24 hours தேவையில்ல. அப்ப நேற்றைக்கு முன்தினமும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்னா ஆபரேஷன் மகாதேவ்ன்றது குறித்தான அறிவிப்பு நேற்றைக்கு முன்தினம் வெளியானது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேச வரும்போது, அமித்ஷா பேசி முடிக்கும் போது இந்த போட்டோஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா, நீ கடைசி வரைக்கும் மீடியா கம்பெனி தான் பண்றதுக்கு லாயக்கே தவிர இந்தியாவை பாதுகாப்பதற்கு நீ லாயக்கே இல்லாத ஆளு.